கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 3ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். விசேஷமாக தேவனை துதிக்கும்படியான வசனங்களை நாம் இன்றைய மன்னாவாக நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தியானிக்கும் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இங்கு இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் 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 என்று சொல்லப்படுகிறது. இது யார், எங்க இது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு முந்தின வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு இதெல்லாம் ஆவிக்குள்ளாகி வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அவர் வானத்துல ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக 24 மூப்பர்கள் வெண்ணிறமான உடை அணிந்து அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? 3வது வசனம். பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடிசூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. தேவனுடைய சிங்காசனத்தை சூழ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் அழகாய் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்காங்க. 24 சிங்காசனங்கள்ல அவருக்கு முன்பாக கண்ணாடி கடல் இருக்கிறது. அதனோடு கூட அவருடைய சிங்காசனத்தை 4 ஜீவன்கள் இருக்கிறதா. 4 ஜீவன்கள். அந்த ஜீவன்கள் எப்படி இருக்குதாம்? முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷர் முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இந்த 4 ஜீவன்களும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருக்குது. இது அழகாக தேவனுடைய சிங்காசனத்தை சூழ அந்த 4 ஜீவன்கள் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற அந்த 4 ஜீவன்களும் 6 செட்டைகளோடு இருக்கிறது. அவைகள் முன்புறமும் பின்புறமும் கண்களால் நிறைந்திருக்குது. அவை என்ன சொல்லிட்டு இருக்குதாம்? அது இரவும் பகலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது. எப்படி சொல்லுது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்குதாம். பிரியமானவர்களே, தேவனை துதிக்கிற துதி. நேற்றைய தினம் பார்த்தோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பது ஒரு சிறந்த துதி என்று பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கிறோம், பரலோகத்துல எப்படி துதிக்கப்படுதோ அதே போல நாமும் இந்த பூலோகத்துல நம்ம துதிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நாமும் பரலோகம் செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை துதிப்பதற்காகவே இங்கு பூமியிலே உண்டாக்கி வைத்திருக்கிறார், சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்களும், தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 4 ஜீவன்களும் கூட இரவும் பகலும் இப்படித்தான் துதிச்சுக்கிட்டே இருக்குதான், ஓய்வில்லாமல். அதனுடைய வேலையே வேற எந்த வேலையும் இல்லை, வேற எந்த வேலையும் செய்வதாக இந்த இடத்துல எழுதப்படல. இரவும் பகலும் ஓய்வில்லாமல்
சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார். விசேஷமாக இந்த துதியை கூட நாம் நம்முடைய ஆசீர்வாத டிவியில அவ்வப்போது ஒளிபரப்புவதுண்டு. 7 முறை சொல்லி சகோதரன் சொல்லி அதை ஒளிபரப்புவதுண்டு. தேவ பிள்ளைகள் நீங்கள் கூட அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாமும் கூட இந்த துதியை அவ்வப்போது நமக்கு இதை குறித்த எண்ணம் வரும் பொழுதெல்லாம், இதை குறித்த நினைவு வரும் பொழுதெல்லாம் நாமும் கூட வாயினால் தேவனை இப்படி புகழுவோம், துதிப்போம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் இருந்தவர் இருக்கிறவர் வரப்போகிறவர். ஆமே. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவனை நாமும் கூட இப்படி நாம் சொல்லி துதித்து கொண்டே இருப்போம். நம்முடைய வீடு தேவ மகிமையினால் நிரம்பும், நம்முடைய இருதயம் தேவ பிரசன்னத்தினால நிரம்பும், பரிசுத்த அபிஷேகம் நமக்குள்ள நிரம்பிக்கொண்டே இருக்கும். உங்க வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, கர்த்தரை துதிப்பதற்கு. வேண்டாத பாடல்கள், வேண்டாத காரியங்களை பேச சொல்லி கொடுக்காதீங்க. கர்த்தரை துதிக்கிற துதியை நீங்க அவங்க பேச படிப்பதற்கு முன்பதாகவே அவங்களுடைய காதுல கேட்கும்படி சொல்லிக்கிட்டே இருங்க. துதியினால அவங்க வளரும் பொழுதே அவங்க அழகாய் துதிக்க துவங்குவார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தபடி கர்த்தாவை உம்மை உயர்த்துவதற்கு பரலோகத்துல சொல்லப்படுகிற துதி ஆகிய இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நாங்களும் உம்மை உயர்த்த ஓயாமல் துதி பாட எங்களுக்கு உதவி செய்தருளும். சிங்காசனத்திற்கு முன்பதாக இருக்கின்ற அந்த 4 ஜீவன்களும் இரவும் பகலும் ஓயாமல் உம்மை இவ்விதமே துதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். கர்த்தாவே, தேவ பிள்ளைகளும் கூட ஆண்டவரே இப்படி சொல்லி துதிக்க நீர் ஆண்டவரே ஒரு நாளுக்கு ஆண்டவரே அப்பா குறைந்தபட்சம் ஒரு 7 முறை அல்லது ஒரு 10 நிமிடமாகிலும் இப்படி துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த துதியை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரைக்கும் கூட, அல்லது நீங்க நினைக்கும் பொழுது ஒரு 7 தடவையாக ஒரு நாள்ல ஒரு 2-3 முறை கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.